நீ இப்ப பேசுனதெல்லாம் இதுல ரெக்கார்ட் பண்ணிட்ட, கேக்குறியா? ஏன்னா நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டாள் பாட்டிக்கே நான் பயப்பட மாட்டேன். அந்த ஆண்டாள் பாட்டியில எனக்கு ஒரு ஆளே கிடையாது. இந்த ஆடியோவை ஆண்டாளம்மாட்ட போட்டு காமிக்கிட்டமா? பயப்படாத, இப்ப நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் என்ன சொன்ன? நான் உங்க அம்மாவை பத்தி ஆண்டாளம்மா கிட்ட தப்பு தப்பா சொல்லிடுவேன்னு மிரட்டி தான் அடிக்கடி பணம் வாங்கிட்டு இருக்கனா? அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? உங்க அம்மா தானே. உங்க அம்மா உண்மையிலேயே என்னை விட பயங்கரமான கேடிதான். நான் உங்களை மிரட்டி பணம் வாங்குற காரணத்தை இப்ப வரைக்கும் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க பாத்தியா? என்ன சொல்றீங்க? உண்மையான காரணம்னா என்னது? அப்படி கேளு. உன்னுடைய ஒரிஜினல் ஜாதகப்படி நீ ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போனா ஆண்டாளம்மா உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு நம்ம குடும்ப ஜோசியர் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் ஆண்டாளம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி அவங்க பேரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அதனால நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லி உங்க அக்கா தென்றலோட ஜாதகம் மாதிரியே உன்னுடைய ஜாதகத்தையும் மாத்தி எழுதி அதை கொண்டு போய் ஆண்டாளம்மாட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பொய்யான ஜாதகம் தான் உன்னுடைய உண்மையான ஜாதகம்னு நம்பி ஆண்டாளம்மாவும் அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னோட ஒரிஜினல் ஜாதகத்தை உன் அம்மா நம்ம குடும்ப ஜோசியர் மாசிலாமணிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ஜாதகம் நம்ம ஜோசியர்கிட்ட கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம். இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஜாதகம். நான் இந்த ஜாதகத்தை ஆண்டாளம்மா கிட்ட தெரியப்படுத்திடுவேன்னு மிரட்டி மிரட்டி அப்பப்ப உங்க அம்மாட்ட பணம் வாங்கிட்டு இருக்கேன். இது புரியாம நீ என்கிட்ட வந்தே எகத்தாளமா பேசுறியே. இங்க பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் இந்த ஜாதகத்தை வச்சு உங்க அம்மாவை மிரட்டி பணம் வாங்குவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னதான் மிரட்டுவேன். ஏன்னா நீ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஆண்டாளம்மா கிட்ட இருந்து எனக்கு நீ எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கி கொடுப்பில்ல? அதுக்கப்புறம் நைட்டு ஆண்டாள் பாட்டி நமக்கு கால் பண்ணி சம்பந்தமே இல்லாம நம்மள நாடி ஜோசர் கிட்ட வர சொன்னாங்கல்ல, அப்பவே நான் கெஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஏன் ஜாதகத்துல ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன நாடி ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு. அதான் இப்போ அந்த ஆண்டாள் பாட்டிய மட்டும் இல்ல, அந்த நாடி ஜோசியரையும் பிளான் பண்ணி ஏமாத்தின. ஏமாத்திட்டியா? நீ என்னடி ஏமாத்தின? கை நாட்ட வச்சிடாதன்னு நான் உன கண்ணை காமிக்க நீ கை நாட்ட வச்சு கொடுத்துட்டிய இந்த நாடி ஜோசியர்கிட்ட. அதை பார்த்து தானே அவரும் உன் ஜாதகத்தால ஆண்டாளம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. நிலா, இதெல்லாம் கண்டிப்பா கடவுளோட கிருபை தாண்டி. அதுக்கப்புறம் இதுல என்ன நீ ஏமாத்திட்டன்ற? அட நீ வேறம்மா, நான் அந்த ஜோசியர் கிட்ட கொடுத்தது என்னோட கைரேகை இல்ல, நம்ம தென்றல் அக்காவுடைய கைரேகை. என்னடி சொல்ற? நேத்து நைட்டு அக்கா தூங்கிட்டு இருக்கும் போது அக்காவோட கைரேகைய அக்காவுக்கு தெரியாம பேப்பர்ல ஒரு பிரிண்ட் எடுத்துட்டேன். அந்த ரேகையை வச்சுதான் நான் ஜோசியர் கிட்ட கொடுத்தேன்.
எப்படி? நிலா, உண்மையிலேயே நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடி. அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் ஜாதக விஷயத்துல ஆண்டாள் பாட்டி ஏமாத்தின மாதிரி ஆகாஷத்தை நானா ஏமாத்த கூடாது. அவர்கிட்ட முன்னாடி எல்லாத்தையும் நான் சொல்லிடணும். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்மள கடைசி வரைக்கும் கைவிடாம இருப்பாரு. என்னடி யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? சரி வாடி செல்லம். என் புள்ள எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்க. சரி வா சாப்பிடு. எனக்கு என்ன வேணும்? நெய் தோசை. வா. சொல்லுங்கம்மா. அம்பலவாணன், நாடி ஜோசியர் சீதாராமனும் நீங்க சொல்ற மாதிரியே நிலாவோட ஜாதகத்தால என் ஆயுள் விருத்திக்கு பலன் இருக்குன்னு தான் சொல்றாரு. அப்படியாம்மா? அப்ப அவர் நிலாவுடைய கைரேகையை சோதிச்சு அந்த ஜாதகம் உண்மையானதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமா அம்பலவாணன். அப்ப உண்மையாகவே அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்கும் போல இருக்கே. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தாம்மா. எது எப்படியோ எல்லாம் நல்ல விஷயம் தானம்மா. நீங்க நிலாவை உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அது போதுமாமா? சந்தோஷமா கல்யாண வேலையை ஆரம்பிங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கே இப்போ அடிக்கடி நெஞ்சுவலி வருது. அது ஏதாவது வாயு தொல்லையா இருக்குமா? இதெல்லாம் நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறதுனால வர பிரச்சனையா இருக்கும். நிலாவோட ஜாதகம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாதுமா. நிம்மதியா இருங்கம்மா. நான் வச்சுட்டுங்களா? சரி. சொல்லு நிலா, என்ன திடீர்னு வந்திருக்க? சும்மாதான் அத்தான், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏதாவது சாப்பிடுறியா? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? எது வேண்டாம் தான். 1 minute, இந்த ஃபைலை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அத்தான், உங்களுக்கு இந்த ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? இல்ல நிலா, எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கைலாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப இவர்கிட்ட தைரியமா அம்மா என் ஜாதகத்தை மாத்தி ஆண்டாள் பாட்டி ஏமாத்தின விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். நிலா, முடிஞ்சிருச்சு. சரி சொல்லு, எதுக்கு திடீர்னு ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கான்னு கேட்ட? அது எக்ஸ்கியூஸ் மீ சார். கமெண்ட். ஒரு நிமிஷம் நிலா. சரிங்க தான். சொல்லுங்க சார். நம்ம அக்கௌண்டன்ட் ரமேஷ் ஆபீஸ் பணத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்காரு சார். வாட்? கூப்பிடுங்க அவரை. வெளியில தான் சார் நிக்கிறாரு. ரமேஷ். என்ன ரமேஷ், ஏன் இப்படி பண்ணீங்க? சாரி சார். நான் உங்ககிட்ட சாரி கேட்கல, ரீசன் கேட்டேன். எதுக்காக ஆபீஸ் பணத்தை திருடினீங்க? சார் நான் திருடல சார். என் ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் ஆபீஸ் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன் சார். அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள மேனேஜர் வந்து உங்ககிட்ட தப்பா கன்வே பண்ணிட்டார் சார். ஷட் அப். உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா ரீசெண்டா என்கிட்டயே கேட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆபீஸ் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு இப்போ உண்மை தெரிஞ்சதும் ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு நல்லா சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? சார் நான் செஞ்சது தப்பு தான் சார். வெரி சாரி சார். நோ 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 மோர் எக்ஸ்கியூசஸ். எனக்கு இந்த பொய் சொல்றவங்களையும் நம்பிக்கை துரோகம் பண்றவங்களையும் சுத்தமா பிடிக்காது. இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்லை, வீட்டுக்கு போங்க. சார் சாரி சார். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அசோக், சீட்டு கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. சார் 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 வெரி சாரி சார். சார் கெட் அவுட் ஐ சே. அசோக், கூட்டிட்டு போங்க. சார் வாங்க சார், வாங்க ப்ளீஸ் வாங்க சார். நான்சென்ஸ். எப்படி இவங்களெல்லாம் முழுசா நம்புறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியுது? மனசாட்சியே இல்லாதவங்க. இந்த மாதிரி ஃப்ராடுங்களெல்லாம் எல்லாரும் பாக்குற மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணணும்.
ஐயோ, இதுக்கு இப்படியா? அப்ப நம்ம ஜாதக விஷயத்த சொன்னோம்னா அவ்வளவுதான். ஆண்டாள் பாட்டி இல்ல, இவரே நம்ம கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு. எதுக்கு வம்பு? நம்ம இந்த விஷயத்தை இப்போதைக்கு இவர்கிட்ட சொல்ல வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏசி சரி பண்ணிட்டாங்க, ஒர்க் ஆகுது சார். சரி சரி, நீங்க 2 காஃபி எடுத்துட்டு என் கேபினுக்கு ஓகே சார். இல்ல என் கேபினுக்கு போலாம் வா. இல்லத்தான், எனக்கு டைம் ஆச்சு, அப்புறம் பார்க்கலாம். சரி ஏன்? பாய் அத்தான். நிலா, அம்மா அம்மா, அண்ணே வாங்கண்ணே. என்னன்னு இது? பந்த காலுமா அம்மா கொடுத்து விட்டாங்க. ஏன்பா, நாங்க என்ன பந்தக்கால் வாங்க கூட வழியிலாம இருக்கோம்? ஏற்கனவே தென்றல் கல்யாணத்துக்கு வாங்கின பந்தக்கால் இருக்கு, நாங்க அதையே நட்டுக்கிறோம். இதை எடுத்துட்டு போப்பா ப்ளீஸ். அம்மா சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி வீட்ல பந்தக்கால கொடுத்துட்டியா? கொடுத்துட்டோம்மா. வீட்ல லக்ஷ்மி, அந்த திமிர் பிடிச்ச தென்றல், அவ அப்பா எல்லாரும் இருக்காங்களா? இங்கதாம்மா இருக்காங்க. சரி, போனை ஸ்பீக்கர்ல போட்டு லக்ஷ்மி கிட்ட கொடு. சரிங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, நாளைக்கு மறுநாள் காலையில நல்ல நேரம் பார்த்து நான் கொடுத்து அனுப்பின பந்தக்கால நட்டுருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அம்மா எதுக்குமா நீங்க இந்த பந்த கல்லெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதான் ஏற்கனவே இங்க இருக்குல்ல. உன் முட்டாள் பொண்ணு தென்றலுக்காக ஒரு விளங்காத பந்தக்கால் நட்டீங்களே, அத சொல்றியா? அந்த தென்றலும் ராசி இல்லாதவ, அவளுக்காக நட்ட பந்தக்காலும் ராசி இல்லாதது. அதனால தான் அந்த கல்யாணம் நடக்காமலேயே போயிடுச்சு. இப்போ நிலா கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும்ல? ஆமாம்மா, ஆமா, நல்லபடியா நடக்கணும்மா. அதனாலதான் நானே புது பந்தக்கால் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இதையே நட்டுருங்க. சரிங்கம்மா சரி. அப்புறம் நீ கருப்பையாவோட சேர்ந்து வீட்டுக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். அண்ணே இந்தாங்க, இந்த வந்துடுறேன். அண்ணே இங்க வாங்களேன், அந்த பந்தக்காலை இப்படி சாச்சு வைங்க, நல்லா சாச்சு வைங்க, பத்திரமா. நான் வந்துடுறேண்ணே. அம்மா கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு கேட்டு வந்து. சரிம்மா. எங்க போயிட்டு வந்துடுறேங்க. அண்ணா வாங்கண்ணே. வாமா. அத்தை, ஹார்லிக்ஸ். என்னடி, நான் காஃபி கேட்டாலே அரை மணி நேரம் கழிச்சுதான் கொண்டு வருவேன். இப்ப நான் கேட்காமலேயே ஹார்லிக்ஸ் குடுக்கறேன். ஐயோ அத்தை, என்ன இருந்தாலும் என் பையனோட கல்யாணமே உங்களாலதான் நடக்க போகுது. பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டீங்க கல்யாணத்துக்கு. என் புள்ள கல்யாணத்துல இவ்ளோ அக்கறையா இருக்கிற உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டாமா அத்தை? நீ சொல்றத பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த கவனிப்பெல்லாம் இருக்காது போல இருக்கே. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் எப்பவும் உங்களை அக்கறையா பாத்துப்பேன் அத்தை. பரவாயில்ல, நீயும் அந்த நிலா மாதிரியே ரொம்ப விவரமா தான் பேசுற. பாக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அவ்வளவு சேர்ந்துகிட்டு என்கிட்ட என்னெல்லாம் ஆட்டம் காட்டுறீங்க. வாங்க சம்பந்தி.
என்னம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க? ஆமா, நீ பெரிய அருப்புக்கோட்டை ஜமீன்தார் மக. உன்கிட்ட நான் முக்கியமான விஷயத்தை எல்லாம் கலந்து ஆலோசிக்க போறேன் பாரு. கல்யாண பத்திரிகை வந்துடுச்சு. அதான் உன் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். அப்படியாம்மா? ஆமா, உனக்கு சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருப்பாங்க? எங்களுக்கு திருச்சியில பெரியப்பா வீடு, மதுரையில மாமா வீடு, அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில. என்னமோ உனக்கு சொந்த பந்தம்னு ஆயிரக்கணக்கில் இருக்கிற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ராடுக்காரன் வீரபாகு அப்படி இப்படின்னு ஒரு 5-6 பேர் தானே இருப்பாங்க. அத விட்டுட்டு காத்துல கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. இதுல 50 பத்திரிக்கை இருக்கும். இதுவே ஜாஸ்தி தான் உனக்கு. இருந்தாலும் வச்சுக்கோ. சரிங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிற. ஒரு பத்திரிக்கையை பிரிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. எதுக்குமா நிலா பேருக்கு மேல தென்றலின் அன்பு தங்கைன்னு போட்டிருக்கீங்க? அதுவும் பெரிய கொட்டை எழுத்துல வேற போட்டிருக்கீங்க. எல்லாம் காரணமாதான் லட்சுமி. ஏற்கனவே அவளுக்கும் ஆகாஷுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனப்போ என்ன எத்தனை பேர் எப்படி எல்லாம் அவமானமா பேசி இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. அதே தென்றலோட தங்கச்சி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு. அது மட்டும் இல்ல, இத பார்த்து உன் பொண்ணு தென்றலோட மனசும் உறுத்தணும். நாம போய் வாழ வேண்டிய வீட்டுல நம்ம தங்கச்சி வாழ போறாளேன்னு. அதுக்காகத்தான் நான் அவ பேரை பெருசா அடிச்சிருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு போய் அவகிட்ட காட்டு. அவ அத பார்த்து பார்த்து மனசு வெறுத்து நொந்து நூலாகட்டும். இப்போ நீ கிளம்பலாம் லட்சுமி. சரிங்கம்மா. நிலா, நிலா, நிலா இங்க வாயேன் சீக்கிரமா. இங்க பாரு, இங்க பாரு. நமக்கு செலவு வைக்காம ஆண்டாளம்மா நமக்கும் சேர்த்து கல்யாண பத்திரிக்கையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கடி. இங்க பாரு. அம்மா, இதுக்குதான் ஆண்டாள் பாட்டி ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி வர சொன்னாங்களா? ஆமா. குடு. நிலா, ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நம்மனா பத்திரிக்கை அடிக்க கூட வக்கில்லாமையா இருக்கும். அந்த அம்மா வேணும்னே நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக இதை உன்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. நீயும் பல்ல இழிச்சுக்கிட்டு ஈன்னு வாங்கிட்டு வந்துட்டல. முதல்ல இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. நாம வேற பத்திரிக்கை அடிச்சுக்கலாம். ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அந்த அம்மா கிட்ட இதை வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்போ அந்த அம்மா இவ்வளவு பத்திரிக்கையை கொடுத்து விட்டுருக்காங்களே, இத போய் நான் திருப்பி கொடுத்தா அந்த அம்மா நம்மள தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? ஆமாப்பா, நம்ம என்ன 500-1000 பத்திரிக்கையை அடிக்க போறோம்? சும்மா ஒரு 50-100 தானே அடிக்க போறோம். அதுக்கே தேவையில்லாம பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம ஆண்டாள் பாட்டியோட கோவத்தையும் நம்ம சம்பாதிக்கணும். புரிஞ்சுக்கோங்கப்பா.
நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் பா. அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன். அப்பா விடுங்க, நீங்க என்ன சொன்னாலும் இவங்க 2 பேரும் கேட்கவே மாட்டாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? நிலா இந்த பாரு, நல்லா இருக்குல்ல? திரு சண்முகம், திருமதி லக்ஷ்மி அவர்களின் புதல்வியும் செல்வி தென்றலின் அன்பு தங்கையாகிய எஸ் நிலா என்கின்ற கன்னிகைக்கும் திருமணம் செய்ய